ஹாய் அன்பான உறவுகளே, உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கி நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கோம். இங்கிட்ட வந்து நம்ம வந்து முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ தாளிச்சிடலாம். மட்டன் வேக வச்சு நம்ம குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். நம்ம வந்து வேகாமல் நம்ம வந்து அப்படியே தாளித்து விட்டோம்னா ஒரு மாதிரி மொப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும், வேகவும் வேகாது. நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து மட்டனுக்கு வந்து நம்ம தண்ணியெலாம் சேர்க்க போகிறதில்ல. அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது, அதையே தான் நம்ம ஊற்றி இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி தாங்க நம்ம குழம்பு வைக்கும்போது நல்லா வதக்கி போடணும். இப்போ வந்து நம்ம அந்த கறி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த கறியை மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அந்த மசாலா கூடயே நல்லா வதக்கிட்டோம். அவ்வளோதாங்க, 1/2 கிலோ மட்டன் தான் இது. பாருங்கள், அந்த மசாலா கூடயே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளும் அந்த கரம் மசாலா தூளும் ஒன்றாவே அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கறி கூடயே நம்ம அந்த மிளகாத்தூளையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே நம்ம அந்த மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு நம்ம பார்த்து தான் போடணும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள், அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டால் தான் அந்த உருளைக்கிழங்கும் அந்த முருங்கைக்காவும் நல்லா வேகும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், பத்தாது. நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு முழி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். இதில் வந்து பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் முந்திரி பருப்பு சேர்த்தாக்கா திகட்டுதுன்றாங்க, கசகசா சேர்த்தாலும் தூக்கம் வருதுன்றாங்க. அதனால் நம்ம ஒரு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்து இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
பாருங்கள், நல்லா குழம்பு வெந்து கொதிச்சு வந்துருச்சு. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வந்துட்டுருக்கு. குழம்பு நம்ம எப்போதும் திக்காக தான் வைப்போம். பாருங்கள், ஒரு மூடி தேங்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இதை சேர்த்து தாங்க நம்ம அரைச்சிருக்கோம். அந்த கசகசா போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுட்ட உடனே தூக்கமாக வருதுன்றாங்க. அது ஏதோ அதில் இது இருக்குது போல், அது தூக்கம் வருது. அதனால் நாங்கள் வந்து கசகசா சேர்க்குறதில்ல. ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்கும் கசகசா சேர்த்துட்டோம்னாக்கா. அதனால் முந்திரி சேர்த்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப திக்காகிடும். அதனால் நம்ம வந்து வெறும் தேங்காயும் கசகசான்ற இந்த தேங்காயும் பெருஞ்சீரகம் மட்டும் அரைச்சி நம்ம கறி குழம்பு வைக்கிறோம். இது சிம்பிளான ஒரு கறி குழம்பு தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா எல்லாம் குழம்பு நல்லா கொதித்து வந்து கறியெல்லாம் வெந்துருச்சு. நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்குவோம். இறக்க போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. குழம்ப பாருங்களேன், அப்பா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம மட்டன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்தை போட்டு குழம்பை ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோ டேஸ்ட்டு. பாருங்கள், மட்டன் குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.